Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, let's discuss Class 6 Science Chapter 5 Measurement of Length and Motion. If you want more videos, like, share and subscribe Chem-Free tutorial. Chapter 5 Measurement of Length and Motion. Measurement அப்படின்னா அளவீடு, length அப்படின்னா நீளம், மோஷன் அப்படின்னா இயங்கக்கூடிய பொருள். அப்போ இந்த லெசனில் ஓகே நீளத்தை பற்றியும் ஒரு இயங்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி எப்படி அளக்கிறது அப்படின்றத பற்றி இந்த லெசனில் படிக்க போகிறோம். தீபா a curious 11-year-old girl lives in a town of the state of ஹரியானா. ஹரியானா அப்படின்ற ஒரு மாநிலம், இந்தியாவில் இருக்கிற ஹரியானான்ற மாநிலத்தில் ஒரு நகரத்தில் தீபா அப்படின்ற ஒரு 11 இயர் ஒரு சின்ன பொண்ணு வந்து வசிச்சுட்டு வரா. த நியூ ஸ்கூல் இயர் ஸ்டார்டட். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் என்ன ஆகும், புதுசாக ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஆகும்போது புதுசாக ஸ்கூல் ஓப்பன் ஆகும் இல்லையா? அதே மாதிரி த நியூ ஸ்கூல் இயர் ஸ்டார்டட். தீபா நீட்ஸ் எ நியூ யூனிஃபார்ம் சின்ஸ் he has grown taller. ஓகே, தீபா போன வருஷம் 11 இயர் ஓல்டுன்னு பார்க்கும்போது ஒரு 6 ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை 7 ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை 8 ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, உயரம் அவங்க ஹைட் ஆகிட்டே போகிறதால, உயரம் ஆகிட்டு போகிறதால என்ன ஆகும், பழைய யூனிஃபார்ம் அவங்களுக்கு துணி பத்தாது. ஹைட் அதிகமாகத்தால் பழைய யூனிஃபார்ம் பத்தாது. அதுக்காக என்ன பண்ணுற, ஒரு புதுசாக யூனிஃபார்ம் தைக்கணும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. ஹர் மதர் டேக்ஸ் ஹர் டு கிளாத் ஷாப். உடனே அவங்க அம்மா அவளை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறாரு, துணி கடைக்கு போகிறாங்க. கிளாத் ஷாப் இல்லைன்னா டெக்ஸ்டைல் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ஷி ஆஸ்க் ஃபார் எ 2 மீட்டர் கிளாத் பீஸ். உடனே அவங்க கடைக்கார்கிட்ட ஒரு 2 மீட்டர் என்ன கேட்குறாங்க, துணி வேணும்னு கேட்குறாங்க. த ஷாப் கீப்பர் மெஷர் த கிளாத் யூஸிங் எ மெட்டல் மெஷரிங் ராட். உடனே துணி கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 மீட்டர் துணியை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு மெட்டல் ராட், நமக்கே தெரியும் நிறைய கடைகளில் பார்த்தோம்னா அயன் ராட், இரும்பு ராட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க 2 மீட்டர். அப்போ அது மாதிரி 2 மீட்டர் வச்சு அளந்து கொடுக்குறாரு. தென் த டெய்லர் டேக்ஸ் ஹர் மெஷர்மெண்ட் யூஸிங் எ ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப். உடனே அதை வாங்கிக்கிட்டு அவங்க டெய்லர் கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டெய்லர் என்ன பண்ணுறாரு, மெஷர் பண்ணுறாரு. டெய்லர் எதை வச்சு மெஷர் பண்ணுறாருன்னா, அவங்க ராட் வச்சு மெஷர் பண்ண முடியாது. ஆனால் அவங்க டெய்லருன்னே நிறைய டெய்லர் ஷாப்பில் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க வச்சுருக்கிறது ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப். அவங்களும் டேப் வச்சுருப்பாங்க, ஆனால் என்ன இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஹர் மதர் இன்ஸ்ட்ரக்ட் த டெய்லர் டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் ஹர் யூனிஃபார்ம் பை 4 அங்குலம். உடனே அவங்க டெய்லர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா, ஓகே அந்த ட்ரெஸ்ஸோடது வந்து ஒரு 4 அங்குலம் வந்து அதிகமாக வைங்க, லென்த் வந்து ஒரு 4 அங்குலத்துக்கு அதிகமாக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அங்குலா, 4 அப்படின்னா 4, அங்குலா அப்படின்னா அங்குலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அங்குலம். நீளத்தோட அளக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லணும், அங்குலம். ஓகே, அங்குலம், ஒரு அங்குலம் அப்படின்றது எவ்வளோன்னா 2.54 சென்டிமீட்டர். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஒரு அங்குலம். அப்போ 4 அங்குலம் எக்ஸ்ட்ரா லென்த் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் த டேப் அண்ட் ராட் சிமிலர் டு த ஸ்கேல் தட் த எல்டர் சிஸ்டர் ஆஸ் இன் அ ஜாமெட்ரி பாக்ஸ். உடனே ஒரு கொஸ்டின் வருது. டேப்பும் ஓகே, அதே மாதிரி ராடும் ஓகே, இவர் யூஸ் பண்ணுற டெய்லர் யூஸ் பண்ணுற டேப்பும், அதே மாதிரி ஷாப்கீப்பர் யூஸ் பண்ணுற ராடும், அவங்க அக்கா இப்போ அந்த தீபாவோட அக்கா ஜாமெட்ரி பாக்ஸில் என்ன வச்சுருக்காங்க, ஸ்கேல் வச்சுருக்காங்களா, அது ரெண்டும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ். வாட் டிட் மதர் மீன் பை 4 அங்குலா? 4 அங்குலா அப்படின்றது என்னன்னு சொல்லணும், 4 அங்குலம். தீபா ஷேர்ஸ் ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அனிஷ், ஹர்தீப், பத்மா, டஸ்னீம் அண்ட் திஸ் லீட் டு எ டிஸ்கஷன் அமாங் தேம். உடனே தீபா வந்து அவங்க கடைக்கு போயிட்டு வந்ததை பற்றியும் டெய்லர் மெஷர்மெண்ட் எடுத்ததை பற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஹவு டு வி மெஷர், நம்ம எப்படி அளக்கிறது? ஹர்தீப் ஷேஸ், ஐ ஹவ் சீன் மை கிராண்ட்மதர் மெஷரிங் கிளாத் பை த லென்த் ஆஃப் ஹர் ஆர்ம். உடனே ஹர்தீப் சொல்கிறான், எங்கள் அம்மம்மா, எங்களோட பாட்டி வந்து துணியை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஓகே அவங்களோட ஆர்ம்ஸை வச்சு, ஓகே கையை வச்சு அவங்க அளப்பாங்க, முழங்கை வச்சு அளப்பாங்க. ஹவ் எ ஃபார்மர் மெஷர் லென்த் டு டிவைட் இஸ் ஃபீல்ட் இன்டு பெட்ஸ். ஓகே, இப்போ நிறைய நிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தியாக கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃபார்மர்ஸ்னால் யாருன்னா, விவசாயிகள் எப்படி அவங்க நிலத்தை அளக்குறாங்கன்னு தெரியுமா? ஈ வாக்ஸ் அண்ட் கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் his strides சேஸ் பத்மா. ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னா ஒரு லாங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம், நீண்ட அடியை தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஸ்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காலை நீளமாக வச்சு அளந்து அந்த பாத்தியாக அந்த விவசாய நிலத்தை பங்கு போடுவாங்க. ஓ, நாட் ஜஸ்ட் த லென்த் ஆஃப் த ரைட்ஸ், சம்டைம்ஸ் தே ஆல்சோ யூஸ் த லென்த் ஆஃப் தேர் ஃபீட் டு மெஷர். உடனே அனிஷ் சொல்கிறான், ஸ்ட்ரைட்ஸ் நீண்ட அளவு மட்டும் இல்லை, ஓகே லாங் ஸ்டெப் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கால் வச்சு அது பின்னாடி இன்னொரு காலை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெஷர் பண்ணுவாங்க. தீபா சேஸ் எக்ஸாக்ட்லி. உடனே தீபா உற்சாகமாக சொல்கிறாங்க,
மெஷரிங் லென்த் யூஸிங் பாடி பார்ட்ஸ் மஸ்ட் பி ஸோ மச் ஃபன். ஓகே, நம்மளோட பாடி பார்ட்ஸை வச்சு அளவீடு செய்கிறதுன்றது ஒரு வேடிக்கையாக இருக்குது இல்லையா? லெட்ஸ் ஆல் மெஷர் சம்திங் யூஸிங் அ பாடி பார்ட். உடனே சொன்னால் நம்ம கூட அந்த மாதிரி நம்மளோட பாடி பார்ட்ஸை வச்சு மெஷர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஷுட் வி மெஷர்? ஓகே, லெட்ஸ் மெஷர் த லென்த் ஆஃப் த டேபிள் இன் ஆர் கிளாஸ் ரூம். உடனே அவங்க கிளாஸில் பார்க்குறாங்க, என்ன இருந்தது? அவங்க டேபிள் இருந்தது. ஓ, இந்த டேபிளை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாமா நம்மளோட பாடி பார்ட்ஸை வச்சு? வாட் ஷுட் வி மெஷர்? ஓகே, லெட்ஸ் மெஷர் the length of the table in our classroom, says Tasneem. உடனே தஸ்னீம் சொல்கிறான், நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற இன்னது டேபிளை நம்ம மெஷர் பண்ணலாம். பத்மா உடனே சொல்கிறாங்க, அண்ட் விச் பாடி பார்ட்ஸ் ஷுட் வி யூஸ் டு மெஷர் இட்? உடனே கேட்குறாங்க, நம்மளோட எந்த பாடி பார்ட்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. தீபா சேட்ஸ் லெட்ஸ் யூஸ் அவர் ஹேண்ட் ஸ்பேன். உடனே தீபா சொல்கிறாங்க, ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னா கை விரல் அளவு. எதுலேருந்து? நம்மளோட தம் ஃபிங்கர்லேருந்து, அதோட நம்மளோட ஸ்மால் ஃபிங்கர் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஹேண்ட் ஸ்பேன் சொல்லுவாங்க. கை விரல் அளவு இல்லைன்னா கையளவு, அதை தான் என்னென்னு சொல்லுவோம்? ஹேண்ட் ஸ்பேன். ஓகே, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அண்டு என்னது லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்மால் ஃபிங்கர். ஐ வில் ஷோ ஹவு டு யூஸ் இட். ஐ ஹவ் சீன் மை மதர் யூஸிங் இட். ஷீ கால்ஸ் இட் பெல்ஷிட். உடனே சொல்கிறாங்க, தீபா சொல்கிறாங்க, லெட்ஸ் யூஸ் பவர். நம்மளோட கைவிரல் அளவை வச்சு அளக்கலாம். ஐ வில் ஷோ யூ ஹவு டு யூஸ் இட். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி மெஷர் பண்ணுறது. ஐ ஹவ் சீன் மை மதர் யூஸிங் இட். ஷீ கால்ஸ் இட் பெல்ஷிட். உடனே அந்த பக்கத்தில் அந்த பிக்சர் இருக்கு இல்லையா? அதுதான் என்னென்னு சொல்லணும்பா? கை விரல் அளவு இல்லைன்னா ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்னு சொல்லணும். ஹர்தீப் ஆட்ஸ். உடனே ஹர்தீப் சொல்கிறாங்க, ஓகே, லெட்ஸ் ஆல்சோ நோட் டவுன் அவர் மெஷர்மெண்ட். ஓகே, நம்ம எல்லோரும் போயிட்டு நம்ம மெஷர் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. மெஷரிங் த லென்த் ஆஃப் த டேபிள், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஸ்பேன் அப்படின்ற 2 டேப்லர் காலம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் இருக்குது. அனிஷ், பத்மா, தஸ்னீம், தீபா, ஹார்தீப் இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஸ்பேன், இப்போ இவங்களது அனிஷ்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி மோர் தென் 13 ஹேண்ட் ஸ்பேனுக்கு மேலே இருக்குது. பத்மாவுக்கு வந்து 13 இருக்குது. தஸ்னீமுக்கு வந்து ஸ்லைட்லி லெஸ் தென் 13க்கு கீழே இருக்குது. தீபா வந்து பிட்வீன் 13 and 14 இருக்குது. ஹர்தீப்போட ஹேண்ட் ஸ்பேன் வந்து 14. Padma says, oh, the number of handspan is different for all of us. Okay, so கேன் வி சே அபவுட் த லென்த் ஆஃப் த டேபிள்? உடனே சொல்கிறாங்க, பத்மா சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ஸ்பேனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்குள்ள. வாட் கேன் வி சே அபவுட் த லென்த் ஆஃப் த டேபிள்? ஓகே, அப்போ இந்த டேபிளோட லென்த்தை நம்ம எப்படி கரெக்டாக சொல்கிறது? பட் வை ஷுட் த நம்பர் பி டிஃப்ரெண்ட்? ஹர்தீப் ஆஸ்க் தாட்ஃபுல்லி. உடனே ஹர்தீப் கேட்குறான், எப்படி டிஃபர் ஆச்சு ஒவ்வொருத்தருக்கும்? ஒருத்தருக்கு 13 இருக்குது, ஒருத்தருக்கு 14 இருக்குது, ஒருத்தருக்கு 13க்கு 14க்கு நடுவில் இருக்குது, ஒருத்தருக்கு 13க்கும் கீழே இருக்குது, ஒருத்தருக்கு 13க்கும் மேலே இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வருது நமக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது, ஓகே, தஸ்னீம் சேஸ் ஐ கேன் கெஸ் அவர் ஹேண்ட் ஸ்பேன்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். உடனே தஃப்ரீன் சொன்னால், நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட கை விரல் அளவு ஒருத்தருலேருந்து இன்னொருத்தருக்கு என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருத்தருக்கு கையோட விரல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னொருத்தருக்கு கை விரல் அளவு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதால் என்ன ஆகுது? மெஷர்மெண்ட்டும் மாறுது. அனிஷ் கிவ்ஸ் அன் ஐடியா, லெட்ஸ் செக் திஸ். ஓகே, அனிஷ் ஒரு ஐடியா சொல்கிறான், இதை செக் பண்ணுவோம். ஸோ ஆல் 5 of them put their hand spans along each other and arrive at the conclusion that the length of their hand spans are different. ஓகே, எல்லோரும் ஒன்றா அந்த அஞ்சு பேரோட கையை வைப்போம். வச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் யாரோடது பெருசாக இருக்குது, யாரோடது சின்னதாக இருக்குது, எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். தீபா says thoughtfully, no wonder people use scales and measuring tape. ஓகே, தீபா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் த லென்த் ஆஃப் த டேபிள் வித் த லென்த் ஆஃப் தர் ஹேண்ட் ஸ்பேன்ஸ். ஓகே, தீபாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் என்ன பண்ணாங்க? டேபிளே வச்சு அவங்களோட ஹேண்ட் ஸ்பேன்ஸ் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. The length of the table is expressed in terms of their hand spans. Here, the hand spans used for measurement is an example of a unit. இங்கே வந்து கை விரல் அளவை என்னன்னு சொன்னாங்க? ஒரு யூனிட்டாக வச்சு மெஷர் பண்ணுறாங்க. And the length is expressed in 2 parts, the number and the unit. ஓகே, லென்த்தை 2 விதத்தில் அளக்கலாம். ஒன்று நம்பரை வச்சியும், இன்னொன்று யூனிட்டை வச்சியும். For example, if the length of the table is found to be 13 hand span, then 13 is the number, hand span is the unit selected for measurement. ஓகே, 13 இப்போ ஒரு டேபிளை மெஷர் பண்ணோம்னா இது 13 ஹேண்ட் ஸ்பேன் அப்படி இருக்குது அப்படின்னா 13ன்றது நம்பர், ஹேண்ட் ஸ்பேன்ன்றது அதோட யூனிட். However, hand spans and other similar units such as length of hand, foot, fist or fingers differ from person to person. ஓகே, ஹேண்ட் ஸ்பேன்றது ஓரளவுக்கு கரெக்டான அளவீடாக இருந்தால் கூட ஓகே, லென்த் ஆஃப் ஹேண்டை பொறுத்தும், ஒருத்தரோட கையோட நீளத்தை பொறுத்தும், அதே மாதிரி காலோட நீளத்தை பொறுத்தும், அதே மாதிரி ஃபிஸ்ட் அப்படின்னா ஒரு கைப்பிடி, அதே மாதிரி ஃபிங்கரோட அளவை பொறுத்தும் இட் கேன் டிஃபர். என்ன ஆகும்? ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். பர்சன் டு பர்சன் இட் மே டிஃபர்.
Thus, there is need for such a unit for which measurement of the same length made by different people do not differ. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தரோட கை விரல் அளவு கால் விரல் அளவு எல்லாமே ஒருத்தர் என்ன ஆகும் டிஃபர் ஆகும். அப்போ அளவீடும் என்ன ஆகும் டிஃபர் ஆகும். India has a rich history of measurement system dating back to ancient time. ஓகே, இந்தியா அப்படின்றது என்னென்னு பண்ணோம், அளவீடுகளில் ஓகே கரெக்டாக பழைய காலத்திலேருந்து நம்ம அளவீடுகளில் கரெக்டாக சொல்கிறதுல எது இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்தது. அங்குலா அப்படின்னு சொல்கிறது என்னென்னு சொல்ல நம்ம ஒரு அங்குலம் அப்படின்றது 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஃபிங்கரோட வித்து, அதுதான் என்னென்னு சொல்லுவோம், விரலோட அகலத்தை தான் என்னென்னு சொல்ல நம்ம அங்குலம் சொல்கிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் அங்குலா, இதே மாதிரி நிறைய அங்குலா சேர்ந்தது என்னென்னு சொல்கிறோம், தனுஷா அண்ட் யோஜனா ஆர் சம் ஆஃப் த யூனிட்ஸ் மென்ஷன் இன் ஏன்ஷியன் இந்தியன் லிட்ரேச்சர். ஓகே, பழைய காலத்தில் இலக்கியத்தில் இந்தியாவோட இலக்கியத்தை பார்த்தம்போது இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எதுக்காக, அளவீடுகளை அளக்கிறதுக்காக. எந்த மாதிரி அளவீடுகள்னால் ஆர்கிடெக்சர் அண்ட் டவுன் பிளானிங். ஓகே, ஒரு சிட்டியோ ஒரு டவுனோ பிளான் பண்ணுறாங்க, ஓகே அதோட ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவீடுகளை அவங்க யூஸ் பண்ணாங்க. த அங்குலா இஸ் ஸ்டில் யூஸ்டு பை ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் பீப்புள் லைக் கார்பெண்டர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ். அங்குலம் அப்படின்றது இன்றைக்கும் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா கார்பெண்டர்ஸ் மர வேலை செய்கிறவங்களும், அதே மாதிரி டெய்லர்ஸ் யார் துணி தைக்கிறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. செவரல் ஆப்ஜெக்ட்ஸ் வித் ரூல்டு மார்க்கிங் விச் குட் பி ஸ்கேல்ஸ் ஹவ் பின் எக்ஸ்காவேட்டட் ஃப்ரம் சைட்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். அதே மாதிரி ஹரப்பன் சிவிலைசேஷனும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹரப்பன் நாகரிகத்திலையும் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். Several system of units evolved with the time in different parts of the world. However, when people started traveling from one place to another, it created a lot of confusion. Several system of units, நிறைய யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்டுக்காக நிறைய யூனிட்ஸ் இருக்கு. ஏன்னா வெவ்வேறு உலகம் அப்படின்னு பார்க்கும்போது வெவ்வேறு பகுதிகளை உள்ளடக்கியது தான் உலகம், வெவ்வேறு நாடுகளை உள்ளடக்கியது தான் ஒரு உலகம். அப்போ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ஜனங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணணும், அவங்க ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம நாட்டில் ஒரு அளவீடு இருக்கும்போது அவங்க நாட்டில் ஒரு அளவீடு இருக்கும்போது மக்களுக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ செவரல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் evolved with the time in different parts of the world. However, when people started traveling from one place to another, it created a lot of confusion. இது அவங்களுக்கு நடுவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். This leads to the different countries coming together and adopting a set of standard units of measurement. அதுக்கப்புறம் தான் எல்லா நாடுகளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு அளவீடு மட்டும்தான் இருக்கணும், உலகத்துக்கே ஒரே ஒரு அளவீடு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. The system of units now used is known as International System of Units or SI units. அந்த யூனிட்டை தான் இப்போ என்னன்னு சொல்கிறோம், SI யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். SI அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், உலகம் முழுவதுக்கும் ஒரே ஒரு அளவீடு தான், அது எதுனா SI யூனிட். த SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். அப்போ லென்த்தை நம்ம எதில் மெஷர் பண்ணணும், மீட்டரில் மட்டும்தான் மெஷர் பண்ணணும். இட்ஸ் சிம்பிள் இஸ் ஸ்மால் எம். அதோட சிம்பிள் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, எம், small m, not capital M, small m. A meter scale is shown. 1 meter is divided into 100 equal divisions. ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்கும், அதில் எத்தனை இருக்கும், 100 divisions இருக்கும். Each division is called a centimeter. ஓகே, அப்போ ஒவ்வொரு டிவிஷனையும் என்னென்னு சொல்கிறோம், சென்டிமீட்டர் அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் சொல்லுவோம். அதை ஷார்ட்டாக எழுதணும்னா ஸ்மால் சி ஸ்மால் எம். You may be familiar with a smaller part of the meter scale, typically 15 cm long shown. இப்போ நம்ம கூட கடையில் போனால் நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிறது எது, ஆஃப் ஸ்கேல், அரடி ஸ்கேலுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்னென்னு சொல்கிறோம், 15 cm. Look carefully at the 15 cm scale. It has marking in centimeter from 0 to 5. எல்லாரோட ஜாமெட்ரி பாக்ஸ்லேயும் அரடி ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ இருக்குன்னா 15 cm இருக்கும். அதோட மெஷர்மெண்ட்டை பார்த்தோம்னா 0லேருந்து 15 இருக்கும். The length of any section between two consecutive big marks such as 1 and 2 or between 5 and 6 is 1 cm. அப்போ ஒன்றுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம், 1 cm. இப்போ 0 to 1 அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது 1 cm. 1 and 2 நடுவில் இருக்கிறது எவ்வளோனா 1 cm. Observe that these sections of 1 cm length are further divided into 10 equal parts. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக எத்தனை இருக்கும்னா 10 லைன்ஸ் இருக்கும். ஓகே, divided into 10 equal parts, the length of one of these smaller parts is called a millimeter. அப்போ 0க்கும் 1க்கும் 2க்கும் நடுவில் எத்தனை இருக்கும், நம்மளுக்கு 10 ஸ்மால் லைன்ஸ் இருக்கும். இந்த ஸ்மால் லைன்ஸுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், millimeter. 1 millimeter is the smallest value of length that you can measure using the scale. அப்போ 1 millimeterன்றது தான் என்ன அர்த்தம், வேறு ரொம்ப இருக்கிறதுல லென்த்லேயே smallest value of the length that you can measure using the scale. ஸ்கேலே நம்ம பார்க்கலாம். 1 millimeter is equal to 1/10 of centimeter. அப்போ 1 millimeterன்றது எவ்வளோனா 0.1 centimeter.
For measuring larger length, we use a larger unit is called kilometer. ஓகே, இப்போ நம்ம சின்னதாக மெஷர் பண்ணும்போது ஈஸியாக சென்டிமீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமை மெஷர் பண்ணணும்னா எதை மெஷர் பண்ணுவேன்? ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியாது. அப்போ எதை என்னன்னு சொல்லணும், நம்ம அதோட பெரிய மெஷர்மெண்ட்டு தேவைப்படும். இப்போ அதே மாதிரி ஒரு ஊரை மெஷர் பண்ணணும். ஃபார் மெஷரிங் லார்ஜர் லென்த் வி யூஸ் ஏ லார்ஜர் யூனிட் இஸ் கால்ட், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லணும், கிலோமீட்டர், விச் இஸ் ஈக்குவல் டு 1000 meters. அண்ட் ஃபார் மெஷரிங் ஸ்மாலர் லென்த் வி யூஸ் யூனிட்ஸ் சச் as சென்டிமீட்டர் ஆர் மில்லிமீட்டர். ஓகே, சின்ன அளவீடுகளை அளக்கும் போது சென்டிமீட்டர் மில்லிமீட்டரை எடுத்துக்கலாம், மில்லிமீட்டர் ஸ்கேலை எடுத்துக்கலாம். பட் பெரிய டிஸ்டன்ஸை அளக்கணும்னா நம்ம எதை பண்ணலாம், கிலோமீட்டரில் தான் அளக்கணும். Would it be convenient to use the unit measure to measure larger length such as the length of the railway track between two cities? Okay, railway track one city இன்னொரு சிட்டி இணைக்கிற அந்த railway track மெஷர் பண்ணுறது எதுன்னு சொல்லுவோம், கிலோமீட்டர். Or to measure smaller lengths such as thickness of the pages of the book. Okay, ஸ்மாலராக மெஷர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் திக்னஸ் ஆஃப் புக்கோட திக்னஸை மெஷர் பண்ணுறதுக்கு எதை மாதிரி யூஸ் பண்ணோம்? அப்போ ஸ்மாலர் யூனிட் லார்ஜர் யூனிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் 10 millimeter is equal to 1000 meters என்றது என்னன்னு சொல்லுவோம், ஒரு கிலோமீட்டர். In some scales, you might have noticed another scale marking. This scale marking as in inches. Okay, சில ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் இருக்கும். வேறஸ் 1 inch அப்படின்றது எவ்வளோனா 2.54 centimeter. அதுதான் அங்குலம்னு சொல்லுவோம். இன் ஏர்லியர் டேஸ் யூனிட்ஸ் சச் as inch and foot were used to measure length. பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இன்ச் அப்படின்றதையும் மெஷர் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபூட், ஓகே, கால் அளவையும் மெஷர் பண்ணுவாங்க. தீஸ் யூனிட்ஸ் ஆர் ஸ்டில் யூஸ்டு பை சம் பீப்புள். இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, சில இடத்துல சில மக்கள் இதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் we all measure the length of the table again, but this time using a meter scale, will our results still be different? உடனே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எதில் மெஷர் பண்ணுறோம்னா, லென்த் ஆஃப் த ரூமை எதை மெஷர் பண்ணுறோன்னா, சப்போஸ் டேபிளை வச்சு நம்ம ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணோம்னா அது எதை டிஃபர் ஆகுமா? எல்லாரும் 5 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், இந்த டேபிளை ஸ்கேல் வச்சு அளக்குறோம். அப்போ வில் த ரிசல்ட்ஸ் பி டிஃப்ரெண்ட்? ஓகே, அது மாதிரி அளக்கும்போது நம்மளோட அளவீடுகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, சேமாக இருக்குமா? உடனே அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, நோ, பட் வி ஷுட் ஃபர்ஸ்ட் லேர்ன் த கரெக்ட் வே ஆஃப் யூஸிங் த ஸ்கேல் டு மெஷர் த லென்த். ஓகே, டிஃபர் ஆகாது, இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி மெஷர் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கரெக்ட் வே ஆஃப் மெஷரிங் லென்த். ஓகே, லென்த்தை எப்படி நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணுறது? ஃபார் மெஷரிங் எனி லென்த் வி நீட் அன் அப்ராப்ரியேட் ஸ்கேல். ஓகே, நமக்கு என்ன தேவை, நல்லா கரெக்டாக புதுசாக ஸ்கேல் வாங்கினா எப்படி இருக்கும், கரெக்டாக 0லேருந்து 15 0லேருந்து 30 0லேருந்து 50 இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி கரெக்டான ஸ்கேல் நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு மெஷர் த லென்த் ஆஃப் யுவர் பென்சில், யூ மே யூஸ் ஏ 15 centimeter ஸ்கேல். இப்போ சப்போஸ் பென்சில் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன, 6 அடி ஸ்கேல் போதும். 15 centimeter ஸ்கேல் நம்மளுக்கு எனஃப். சிமிலர்லி, இஃப் த ஹைட் ஆஃப் எ ரூம் இஸ் டு பி மெஷர்ட் அண்ட் மே யூ நீட் ஏ மீட்டர் ஸ்கேல் ஆர் ஏ மெஷரிங் டேப். இப்போ நம்ம ரூமோட ஹைட், இப்போ கிளாஸ் ரூமோட ஹைட்டை மெஷர் பண்ணோம்னா அதுக்கு ஃபுல் ஸ்கேலோ 6 அடி ஸ்கேலோ நமக்கு தேவைப்படாது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன தேவை, நம்ம டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற மெஷரிங் டேப்போ இல்லை மீட்டர் ஸ்கேலோ நமக்கு தேவை. இப்போ லேப்லலாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கேல் வச்சுருப்பாங்க. அப்போ மீட்டர் ஸ்கேல் ஆர் மெஷரிங் டேப் நம்மளுக்கு தேவை. யூ கேனாட் டைரக்ட்லி மெஷர் த கிரித் ஆஃப் த ட்ரீ ஆர் த சைஸ் ஆஃப் எ செஸ்ட் யூஸிங் த மீட்டர் ஸ்கேல். இப்போ மீட்டர் ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ நம்ம துணி தைக்கும் போது ட்ரெஸ்ஸுக்கு அளவீடு பண்ணுறாங்க, செஸ்ட்டை மெஷர் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிள் டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை வச்சு ஏதோ மீட்டர் ஸ்கேலை வச்சு அதில் மெஷர் பண்ண முடியாது. For such measurement, flexible measuring tape such as Taylor's tape is more suitable. Okay, flexible-ஆ வளைஞ்சு கொடுக்குற அந்த டேப் தான் நமக்கு தேவைப்படும். மீட்டர் ஸ்கேல்ன்றது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, வளையாது. ஆனால் அப்போ இந்த மாதிரி கேஸில் எது நம்மளோட செஸ்ட்டை மெஷர் பண்ணுறதோ, துணியை கிளாத் மெஷர் பண்ணும்போது, நம்மளோட அளவீடு பண்ணும்போதோ நமக்கு எந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப் தான் தேவைப்படுது. அதர்வைஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா Taylor's tape is more suitable. While measuring length, we need to take care of some points. ஓகே, ஒவ்வொரு முறையும் நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம மனசில் நினைவில் கொள்ள வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா என்ன, வாட் இஸ் த கரெக்ட் வே டு பிளேஸ் த ஸ்கேல். ஓகே, ஸ்கேலை கரெக்டாக எங்கே வைக்கணும். place the scale in contact with the object along its length. இப்போ ஒன்றில் ஒரு பேப்பரை வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக எங்கே வைக்கணும், அந்த 0 பாயிண்டில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிகர் 1 கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஃபிகர் 2ல் இன்கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிகர் 1க்கும் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேலே வைக்கிற அந்த பேப்பர் வந்து என்ன இருக்குது, கரெக்டாக இருக்குது, 0ல் வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, கொஞ்சம் கோணலாக இருக்குது. அப்போ எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. see the picture. What is the correct position of the eye while reading the scale? அதே மாதிரி நம்மளோட ஐசைட்டும் கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், if you are trying to measure the length of the pencil by aligning it with a scale, the position of your eye should be directly above the tip of your pencil. இப்போ பென்சிலை வந்து நம்ம மெஷர் பண்ணணும்.
ஸ்கேல் வச்சு பென்சிலை மெஷர் பண்ணணும். அங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கரெக்டாக அதோட டிப்பு எப்படி வச்சு மெஷர் பண்ணுறது, நம்மளோட ஐசைட்டை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அதோட டிப்பில் வச்சு மெஷர் பண்ணணும். இப்போ 3 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிக்சரில். பென்சில் இருக்குது, ஏபிசி இருக்குது. ஏன்னும் போது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது, சின்னும் போது ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்குது, பின்றது என்ன இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அதோட டிப்பு கரெக்டாக. அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணோம். ஹவு டு மெஷர் த லென்த் இஃப் த எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கேல் ஆர் broken. சப்போஸ் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸே நம்ம பார்த்துருக்கோம், என்ன இருக்குது, broken ஸ்கேல்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஃப்ரண்ட்லேயோ இல்லை பேக்லேயோ என்ன இருக்கும், உடஞ்சிருக்கும் ஸ்கேல்ஸு. இஃப் த எண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கேல்ஸ் ஆர் broken or at the marking is not clear, it can still be used for measurement. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஸ்கேல் உடஞ்சிருந்தா கூட நம்ம எதுக்காக மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வித் சச் ஸ்கேல் யூஸ் another full mark of the scale, say 1.0 cm. இப்போ சப்போஸ் 0ல் உடஞ்சிருக்கு, 0 மண்டை உடஞ்சி ஃபஸ்ட்டில் உடஞ்சிருக்கும் இல்லை லாஸ்ட்டில் உடஞ்சிருந்தா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் 0ல் உடஞ்சிருந்தது அப்படின்னா எதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும், 1லேருந்து எடுத்துக்கணும். தென் யூ மஸ்ட் சப்ராக்ட் த ரீடிங் ஆஃப் திஸ் மார்க்கிங் from the reading at another end. For example, in figure 5.6, the reading at one end is 1.0 cm, at the other end is 10.5. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10.4 cm எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, என்னோட ஸ்கேல் உடஞ்சிருக்கு, அப்போ நான் எதுலேருந்து எடுத்துக்கணும், 1லேருந்து 10.4 எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ், இப்போ நான் என்ன பண்ணணும், கரெக்ட் மெஷர்மெண்ட் என்னோடது கிடையாது, ஒன்று 11.4 எடுக்கணும், இல்லைனா என்ன எடுத்துக்கணும், என்னோட மெஷர்மெண்ட் பார்த்தா 10.4 வராது, அதுலேருந்து 1 சென்டிமீட்டர் கழிச்சுன்னா எத்தனை வரும், மொத்தம் 9.4 சென்டிமீட்டர். ஒன்று அதை இந்த பக்கம் இந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லைனா என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கணும். கரெக்ட் மெத்தட் ஆஃப் பிளேசிங் த ஸ்கேல் வித் broken end அங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டு விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர் லென்த். இதே மாதிரி விஷுவலி சேலஞ்சு அப்படின்னா கண் பார்வை குறைபாடுடைய மாணவர்களுக்கு எப்படி அவங்க மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, தே யூஸ் ஸ்கேல்ஸ் வித் ரேஸ்டு மார்க்கிங் தட் கேன் பி ஃபெல்ட் பை டச்சிங் தெம். அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் என்ன இருக்கும்னா கொஞ்சம் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் என்ன இருக்கும், கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஓகே, அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கும், அதால் அவங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதோட மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், லெட்ஸ் மெஷர் ஆக்டிவிட்டி 5.1. செலக்ட் சம் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் யூ சச் as a comb, a pen, a pencil and an eraser to measure the length. Measure the length one by one using a meter scale and note down the measurement in table. ஓகே, சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட் ஆப்ஜெக்ட்ஸாகவும் இருக்குது, கோம்பு, சீப்பு, பென்னு, பென்சிலு, எரேசர். அப்போ இதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், நம்ம 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இஸ் எனஃப். ஓகே, அப்போ அதை வச்சு நீங்கள் மெஷர் பண்ண எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில், எரேசர், கோம்பு, அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, கோம்பு, பென்னு, பென்சில், எரேசர், இந்த 4த்தையும் கொடுத்துருக்காங்க. அதோட மெஷர்மெண்ட்டை எழுதலாம். பென்சில்னு பார்த்தா ஒரு 13 சென்டிமீட்டர் இருக்கும், எரேசர்னு பார்த்துட்டா என்ன இருக்கும், 5 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி கோம்பு அப்படின்னு பார்த்தா ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கும். ஷார்ப்னர்னு பார்த்தா 4 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்களாக மெஷர் பண்ணி அந்த டேப்லெட் காலத்தில் போடணும். while writing the length, do not forget to write the unit also. Okay, whenever you are writing that, ஒவ்வொரு முறையும் நம்ம லென்த்தோட மெஷர்மெண்ட்டை எழுதும்போது நம்ம எதை எழுதணும், யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, thus your result will consist of 2 parts. One part is a number and another part is the unit of measurement. இப்போ சப்போஸ் பென்சிலில் ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோன்னா, ஓகே, இப்போ என்ன இருக்கும், 13 இருக்குன்னா 13க்கு பக்கத்தில் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். 13ன்றது நம்பர், சென்டிமீட்டர்ன்றது அதோட யூனிட். சென்டிமீட்டரில் எப்படி எழுதணும், ஸ்மால் சி ஸ்மால் எம் போட்டு எழுதணும். Some of your friends in the class would have measured the length of the same objects. Compare the length measured by you with that of your friends. All the measured length the same or slightly different. If not the same, discuss the possible reasons for the differences. இதே மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா 4 பேர் அந்த 4ஓட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு உன்னோடது எவ்வளோ வந்தது, என்னோடது எவ்வளோ வந்ததுன்னு சொன்னாங்க, கம்பேர் பண்ணணும். 4தோட லென்த்து சேமாக இருக்கா, இல்லை 4தோட லென்த்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Why are some length measure devices make of flexible material? ஓகே, அதே மாதிரி சிலது ஏன் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. why are some length measuring devices made of flexible material? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லரோட மெஷரிங் டேப்பு ஏன் வித்தியாசம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ அப்படின்றதுல யூனிட்ஸ் ஆஃப் லென்த் சச் as கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர் பிகின் வித் லோவர் கேஸ் லெட்டர். எப்படி எழுதணும், யூனிட்டை எப்படி எழுதணுன்றது கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் யூனிட் எப்படி லென்த் நீளத்தை எப்படி அளவீடு பண்ணணும்னா, பெரிய அளவுன்னு பார்க்கும்போது கிலோமீட்டர், அடுத்து என்னன்னு சொல்லுவோம் மீட்டர், அடுத்து சென்டிமீட்டர், சின்ன அளவு எதுன்னு பார்த்தா மில்லிமீட்டர். இதை எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, லோவர் கேஸ் லெட்டர் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் போட்டு எழுதணும். எக்ஸப்ட் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். சப்போஸ் அந்த
சென்டென்ஸில் ஆரம்பிக்கும் போது போட்டோம்னா அது ஸ்மால் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் போடலாம். பட் மற்ற இடத்துல எல்லாமே லோவர் கேஸ் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். தர் சிம்பிள்ஸ் இஸ் கேஎம். கிலோமீட்டர் அப்படின்னா ஸ்மால் கே ஸ்மால் எம், மீட்டர் அப்படின்னா ஸ்மால் எம், ஃபஸ்ட் இருக்கிற லெட்டர் எம். அதே மாதிரி சென்டிமீட்டர், அப்போ ஃபஸ்ட்டு சி, நெக்ஸ்ட் மீட்டரோட எம் எடுத்துக்கணும், அப்போ ஸ்மால் சி ஸ்மால் எம். அண்ட் மில்லி மீட்டர், மில்லியோட ஃபஸ்ட்டு எம் ஸ்மால் எம், மீட்டரோடது ஃபஸ்ட் ஒன், அப்போ என்ன அர்த்தம் எம். எம் ஆர் ஆல்சோ written in lowercase letter and are never followed by s for the plural. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ 10 millimeter is equal to 1 centimeter, அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒரு மீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது இப்போ எத்தனை 10 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு எஸ் போடக்கூடாது, ப்ளூரலாக எஸ் போடக்கூடாது. அதே மாதிரி 1000 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு போடக்கூடாது, ப்ளூரல் ஃபார்மை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ எப்பப்பெல்லாம் நம்ம யூனிட் எழுதணுமோ ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ மில்லிமீட்டர்னா எம்எம் தான், மில்லிமீட்டர்ஸ் கிடையாது மில்லிமீட்டர், அப்போ எம்எம். சென்டிமீட்டர்ஸ் கிடையாது சென்டிமீட்டர், அப்போ சிஎம். மீட்டர்ஸ் கிடையாது மீட்டர். கிலோமீட்டர்ஸ் கிடையாது, அது என்னன்னு சொல்லணும் நம்ம கேஎம், கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நாட் ஆல் த ஃபுல் ஸ்டாப் இஸ் நாட் ரிட்டன் ஆஃப்டர் த சிம்பிள். அதே மாதிரி சிம்பிள் எழுதும்போது என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, எக்ஸப்ட் அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ சப்போஸ் அந்த சென்டென்ஸ்க்கு கடைசியாக வருதுன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், பட் நடுவில் இன்பிட்வீன் வரும்போது சிம்பிளுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. while writing the length always leave a space between the number and the unit. ஓகே, எப்போவுமே என்ன பண்ணணும் எழுதும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 சென்டிமீட்டர் எழுதுனா 20க்கும் சென்டிமீட்டருக்கும் நடுவில் ஒரு கேப் வரணும், ஒரு ஸ்பேஸ் வச்சு தான் போடணும். ஓகே, ஆல்வேஸ் லீவ் எ ஸ்பேஸ் பிட்வீன் த நம்பர் அண்ட் த யூனிட் அப்படின்னு டூ யூ நோ அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெஷரிங் த லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன். கர்வ்டு லைன் என்னென்னு சொன்னால் வளைவான கோடுகளை எப்படி மெஷர் பண்ணுறது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ஈஸியாக வி கேன் யூஸ் மீட்டர் ஸ்கேல், அதே மாதிரி சென்டிமீட்டர் ஸ்கேல், மில்லிமீட்டர் ஸ்கேல், சென்டிமீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறோம். இப்போ வளைவாக இருக்கிற லைனை எப்படி மெஷர் பண்ணுறது. இப்போ பில்டிங்ஸ்லாம் நிறைய வளைவாக இருக்குது இல்லையா, அப்போ அதை எப்படி மெஷர் பண்ணுறது. அனிஷ் அண்ட் his parents fixed electrical string lights on the arches of veranda of their house ஷோன். நிறைய வராண்டாவோட இந்த சீலிங் லைட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய என்ன இருக்கும், வளைவாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்ட்ரிங் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அப்போ அந்த மாதிரி வீட்டுக்கு இப்போ மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எதை மாதிரி டேப்பை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிள் டேப்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஹவு வுட் தே மெஷர் த ரெக்வயர்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் லைட்ஸ். In case of a curved line, measurement can be made with the help of flexible measuring tape or by using a thread as shown below. ஓகே, அவங்க எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப், டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப். எல்லார் வீட்லேயுமே நம்ம வீட்டில் இப்போ எல்லாருமே வச்சுருக்கோம் அந்த ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது உள்ள என்ன இருக்கும் சுற்றி வச்சுருப்பாங்க, அதுதான் ஃப்ளெக்சிபிள் மெஷரிங் டேப். ஆர் இன்னும் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளெக்சிபிள் டேப் இல்லாத போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்பல் வாங்கினோன்னா கூட எதை வச்சு த்ரெட்டை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளோட இந்த பெரிய கட்டை விரல்லேருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, த்ரெட்டை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அப்போ சம் கேசஸ் த்ரெட் கேன் பி த ஸ்ட்ரெயிட்டன் அண்ட் இட்ஸ் லென்த் கேன் பி மெஷர்ட் யூஸிங் ஏ மீட்டர் ஸ்கேல். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை கொண்டு போய் வச்சு பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ த்ரெட்டையும் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கிரைபிங் பொசிஷன். நெக்ஸ்ட் அதோட பொசிஷனை வச்சு எப்படி மெஷர் பண்ணுறது. ஒன் டே த டீச்சர் இன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் தட் ஷி ஹஸ் பிளான்ட் எஜுகேஷனல் விசிட் டு எ நியர்பை கார்டன். டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிட்ட இருக்கிற ஒரு கார்டனுக்கு ஒரு எஜுகேஷனல் ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஷி ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீச் த டைரக்ட்லி இந்த மார்னிங். அவங்க என்ன சொல்லிடுறாங்க, எல்லாரும் டைரெக்டாக வந்துடுங்க, எங்கே அந்த கார்டனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் வெதர் த கார்டன் வுட் பி க்ளோசர் தேன் தர் ஸ்கூல் ஆர் ஃபர்தர். கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, லொகேஷன் ஆஃப் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் இருக்குது, தீபாஸ் ஹவுஸ் இருக்குது, அனிஷ் ஹவுஸ் இருக்குது, ஹர்தீப்ஸ் ஹவுஸ் இருக்குது, தஸ்னீம்ஸ் ஹவுஸ் இருக்குது, பத்மாஸ் ஹவுஸ் இருக்குது, லாஸ்ட்டாக என்ன இருக்குது, கார்டன் இருக்குது. இதில் ஷி ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீச் தேர் டைரக்ட்லி இன் த மார்னிங். தீபா அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் வெதர் த கார்டன் வுட் பி க்ளோசர் தேன் தேர் ஸ்கூல் ஆர் ஃபர்தர். உடனே ஸ்கூல்லேருந்து கார்டன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, உடனே தீபாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது கார்டனுக்கும் நமக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. தஸ்னீம் அண்ட் பத்மா சே தட் த கார்டன் வுட் பி க்ளோசர். ஓகே, அந்த டயக்ராமில் பக்கீழ இருக்கிற அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தஸ்னீம் ஹவுஸும் பத்மாஸ் ஹவுஸும் என்ன இருக்குது, கார்டனுக்கு கிட்ட இருக்குது. ஆனால் தீபாவும் ஹனிஷ் ஹவுஸும் கார்டனுக்கு என்ன இருக்குது, தூரமாக இருக்குது. ஓகே, ஸ்கூல்லேருந்து பார்க்கும்போது என்ன இருக்குது, கார்டன் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஹர்தீப்போட ஹவுஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. த தஸ்னீம் அண்ட் பத்மா சே தட் த கார்டன் வுட் பி க்ளோசர் வைல் தீபா அண்ட் ஹனிஷ் ஃபீல் தட் த ஸ்கூல் வில் பி குட். ஸ்கூல் தான் உங்களுக்கு க்ளோஸராக இருக்குது. யாருக்கு, தீபாவுக்கும் அனிஷ்க்கும் ஸ்கூல் க்ளோஸராக இருக்குது. தஸ்னீமுக்கும் பத்மாவுக்கும் கார்டன் க்ளோஸராக இருக்குது. ஆனால் ஹர்தீப் பார்த்தோம்னா ஹர்தீப் திங்ஸ் தட் போத் வுட் பி ஆல்மோஸ்ட் அன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அவனுக்கு ஸ்கூலும்
ஈக்குவலாக தான் இருக்குது. கார்டன் டிஸ்டன்ஸும் எதுவும் க்ளோஸராக இருக்கும் இல்லை. ஓகே, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் ரெண்டுமே இருக்குது. why do you think is correct? Okay, why do you think is correct? All of them are correct. Then why are their observations are different? They are locating the distance of the school and garden from their houses. ஓகே, அவங்க எங்கேருந்து வீட்டிலேருந்து கார்டனை மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஒவ்வொருட வீட்டிலேருந்து கார்டனை மெஷர் பண்ணுறதால அவங்களோட மெஷர்மெண்ட் வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இஃப் இன்ஸ்டன்ட் ஈச் ஆஃப் தெம் had thought the distance from same object or point, say the bus stand, then their observation would be the same point. இப்போ சப்போஸ் அவங்க ஸ்கூல்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ ஒரு பஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுருந்தாங்கன்னா எல்லாருக்குமே கார்டனோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் அவங்களோட வீடு வைக்கும்போது என்ன இருக்குது? ஒருத்தருக்கு கிட்ட இருக்குது, ஒருத்தருக்கு தூரம் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோன்னா கூட அவங்களோட கார்டனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஈக்குவலாக, எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து போனாங்கன்னா எல்லாருக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான். When distance is stated with respect to a fixed object or point, then the point is called reference point. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். எங்கேருந்து? ஸ்கூல்லேருந்து. இப்போ சப்போஸ் எங்கேயா ஸ்கூல்லேருந்து ட்ரிப்பு போனோம்னா எல்லாருமே எங்கே வந்துடும்? ஸ்கூலில் வந்து தான் அசம்பிள் ஆகும். அப்போ ஸ்கூல் டு தட் கார்டன், அதுதான் என்னென்னு சொல்லணும்? ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அவங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஸ்கூல்லேருந்து கிளம்புறதும் ஸ்கூல்லேருந்து, அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து ட்ராப்பிங் பாயிண்ட்டும் என்ன வருது? நம்மளுக்கு ஸ்கூல் தான். ஓகே, கரெக்டாக எல்லா ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சுட்டு வந்து கலெக்ட் பண்ணுற இடமும் என்ன இருக்கும்? ஸ்கூல் தான். அப்போ அந்த ஸ்கூல் அப்படின்றது தான் என்னென்னு சொல்ல நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. A few days later, Hardeep tells his friends exactly, let's all go to the playground. The sports teacher wants us to help us to draw the lines with சுண்ணா பவுடர். உடனே என்னென்னு சொல்கிறான்? கொஞ்ச நாள் பிறகு ஹர்தீப் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான், ரொம்ப உற்சாகமாக சொல்கிறான், நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம்? விளையாட்டு மைதானத்துக்கு போகிறோம், ப்ளே கிரவுண்டுக்கு போகிறோம். ஏன்னா நம்ம கேம்ஸ் டீச்சர், நம்ம ஸ்போர்ட்ஸ் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா, டு ட்ரா லைன்ஸ் வித் சுண்ணா பவுடர். லைன் போடணும். எதுக்குன்னா கபடி மேட்ச் வரப்போகுது. ஓகே, நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேக்காக கபடி மேட்ச் நடக்க போகுது, கபடி கோர்ட் போடணும். அதுக்காக என்ன பண்ணுவோம்? லைன்ஸ் போடுறதுக்காக நம்ம மிஸ் நம்மளெல்லாம் வர சொல்லியிருக்காங்க, எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சுண்ணா பவுடர் அப்படின்னா சுண்ணாம்பு பவுடரை வச்சு என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கும் நம்ம ப்ளே கிரவுண்டெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஏதோ ஒரு மேட்ச் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? அது லைன்ஸ் எதை போடுவாங்கன்னா அந்த ஒயிட் கலர் அந்த சுண்ணாம்பு பவுடரை வச்சு நம்மளுக்கு லைன் போடுவாங்க. பத்மா, வி ஆல் நீட் எ லாங்கர் மெஷரிங் டேப், லெட்ஸ் டேக் ஃப்ரம் த ஸ்போர்ட்ஸ் ரூம். உடனே சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு மெஷரிங் மிஸ் வர சொல்லியிருக்காங்க இல்லையா, அதான் நம்ம போயிட்டு முதல்ல மெஷரிங் டேப் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் ரூம்லேருந்து. உடனே தீபா சொல்கிறாங்க, லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டிசைட் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் ஃப்ரம் விச் வி வில் measure the distance to start drawing the lines. Let's all call the difference points. அதுக்கு பேர் தான் அவங்க ஃபஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க? உடனே தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்குவோம். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு மீட்டர் ஸ்கேலில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் மேலே என்ன பண்ணுறோம்? நம்ம சுண்ணாம்பு பவுடர் வச்சு நம்ம லைன் போட்டுட்டு வரணும். லெட்ஸ் கால் திஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நம்மளோட ஃபஸ்ட்டு எது வரணும்? இதுதான். லெட்ஸ் கால் திஸ் ஆர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் என்னென்னு சொன்னோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இது தான் என்னென்னு சொன்னோம்? ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு மைல்கல். அதாவது வந்து ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் பத்மா வாஸ் ட்ராவலிங் பை பஸ் டு விசிட் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் டெல்லி. அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்து பத்மா வந்து பஸ்ஸில் போகிறாங்க. எதுக்காகனா அவங்க டெல்லியில் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு வரதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. ஷி வாஸ் ஈகர் டு ரீச் டெல்லி அண்ட் வாஸ் ரீடிங் த கிலோமீட்டர் ஸ்டோன்ஸ் ஆன் த சைட் ஆஃப் த ரோட். உடனே அவங்க ஜன்னலோரத்தை உட்காந்து பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வரும்போது ஒரு கிலோமீட்டர் ஸ்டோனில் போட்டிருக்காங்க. அதுதான் மைல்கல் அப்படின்னு சொல்லுவோம். மைல்கல்னால் என்னென்னு சொல்லுவாங்க? ஒரு கல் மேலே டெல்லி அப்படின்னு எழுதி 70 கிலோமீட்டர்ஸ், 60 கிலோமீட்டர்ஸ், 50 கிலோமீட்டர்ஸ். எந்த இடத்த நம்ம ரீச் பண்ண போகிறோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம்? கிலோமீட்டர் ஸ்டோன். அதர்வைஸ் என்னென்னு சொல்லுவோம்? அந்த காலத்தில் மைல்கல்னு சொல்லுவாங்க. ஷி வாஸ் ஈகர் டு ரீச் டெல்லி அண்ட் வாஸ் ரீடிங் த கிலோமீட்டர் ஸ்டோன்ஸ் ஆன் த சைட் ஆஃப் த ரோட். On one of the kilometer stone it was written Delhi 70 kilometers. அவள் டெல்லி போகணும் அப்படின்றதால டெல்லி எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு இருக்குது? 70 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போகுது. நெக்ஸ்ட் கிலோமீட்டர் ஸ்டோன் ரீட் டெல்லி 60 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போன பிறகு டெல்லி 60 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டோனில் இருக்குது. ஈச் கிலோமீட்டர் ஸ்டோன் இண்டிகேட்டட் டு ஹர் தட் ஷி வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிலோமீட்டர் ஸ்டோன் வந்து காமிக்கும்போது அவள் என்ன நினைக்கிறா? ஓ, பாட்டி வீட்டுக்கு கிட்ட போயிட்டோம் போல இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிட்ட போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். தீஸ் கிலோமீட்டர் ஸ்டோன்ஸ் இண்டிகேட்டட் ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டெல்லி. ஓகே, இந்த கிலோமீட்டர் ஸ்டோன் எதை காமிக்குதுன்னா டெல்லி அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு அவள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலேருந்து டெல்லிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஸோ டெல்லி இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இன் த சிச்சுவேஷன். இதில் எது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுன்னா டெல்லி.
வாட் டூ சச் கிலோமீட்டர் ஸ்டோன்ஸ் இண்டிகேட்? இந்த கிலோமீட்டர் ஸ்டோன் எதை இண்டிகேட் பண்ணுது? ஹவ் வுட் பத்மா கன்க்ளூட் தட் ஷி வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு அர் டெஸ்டினேஷன்? ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னா டெல்லி இருக்குது. ஃபஸ்ட்டு 0 இருக்குது, 10 இருக்குது, 20 இருக்குது, 30 இருக்குது, 40, 50, 60, 70. ஓகே, அப்போ இந்த 70லேருந்து அவன் முன்னோக்கி வரும்போது 60 ஆகுது, 50 ஆகுது, 40 ஆகுது, 30, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரீச் டெல்லி. If the kilometer stone reads Delhi 70 kilometers as shown in figure 5.13, we can say the position of Padma is 70 kilometers. இப்போ 70 kilometers எதுக்காகனா டெல்லிக்கும் பத்மாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 70 kilometers. When the kilometer stone reads Delhi 60 kilometer அப்படின்னா the position of Padma is at 60 kilometers from Delhi. அவங்க டெல்லியிலேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க அப்படின்றத காமிக்குது. 70 கிலோமீட்டர்ஸ்னால் அவங்க டெல்லியிலேருந்து 70 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்காங்க அப்படின்றத காமிக்குது. Does this means that the position of Padma with respect to the reference point is changing with the time? When does the position of an object change with respect to your reference point? Does if the change an object is moving? ஓகே, இது எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் வரும்? எஸ்ன்றது ஆன்சரை தான் கொடுக்கலாம். ஓகே, when does the position of an object change with respect to the reference point? அப்படின்னா position of an object என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். Does it change with an object is moving? அப்படின்னா yes, the object can change. Next, moving things. Let us explore. ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? லென்த்தோட மெஷர்மெண்ட்டு பார்த்தோம். அடுத்து வந்து மோஷன் அப்படின்ற மூவிங் திங்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். Look around and prepare a list of 5 objects that are in motion and 5 objects that are at rest. Okay, let us explore அப்படின்ற டாப்பிக்கில் activity 5.2 look around and prepare a list of 5 objects that are in motion and 5 objects that are rest. ஒரு 5 ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்டும் 5 ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன், அதை வந்து ஒத்து கவனி. Think about how you decided whether an object was in motion or at rest. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவிங்கில் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி ரெஸ்ட்டில் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்க? ரைட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். அதுதான் என்ன இருக்குது? ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் ஜஸ்டிஃபிகேஷன், ஆப்ஜெக்ட்ஸ் அட் ரெஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கவ் கிரேசிங் இன் த ஃபீல்ட். ஓகே, ஒரு வயலில் இன்னும் அது மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. அப்போ அதோட ஜஸ்டிஃபை எப்படி அது மேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்றது தெரியும். அப்படின்னா கவ் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன். கவ் என்ன பண்ணும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதுலேருந்து நான் என்னென்னு சொல்கிறேன்? மாடு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆப்ஜெக்ட்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரீஸ். ஓகே, ட்ரீஸ் என்ன இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இடத்துலையே இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்? ஒரே இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஃபேன் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் த வால். இப்போ நம்மளே பார்க்குறோம் எது ரொட்டேட் ஆகுது? நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கோம். ஃபேன் என்ன இது மூவ் ஆகிட்டுருக்குது. அப்போ என்ன ஆகும்? இட் சேஞ்சஸ் ஃப்ரம் சேஞ்சிங், அதோட பொசிஷனை மாற்றிட்டுருக்கு. அதோட ஆப்ஜெக்ட்ஸ் அட் ரெஸ்ட் எதுன்னு சொன்னோம்? வால். நெக்ஸ்ட்டு பைசைக்கிள் ஆன் த ரோட். ஓகே, பைசைக்கிள் ஓட்டிகிட்டு வராங்க. அப்போ சைக்கிள் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதோட ஆப்ஜெக்ட்ஸ் அட் ரெஸ்ட் எது எழுதலாம்? ரோடுன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ராமு வாக்ஸ் ஆன் த பார்க். ஓகே, ராமு பார்க்கில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ என்ன ஆகுது? சேஞ்சிங் ஃப்ரம் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டுருக்காங்க. அப்போ அதோட ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்டில் பார்க்குன்னு எழுதலாம். அதே மாதிரி ஆண்ட்ஸ் மூவிங் ஆன் த ஃப்ளோர். ஓகே, எறும்பு போயிட்டுருக்கு. அப்போ ஆண்ட்ஸ் இஸ் மூவிங் ஃப்ரம் தேர் பொசிஷன், அதோட பொசிஷன்லேருந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் அட் ரெஸ்ட் எதுன்னு எழுதலாம்? ஃப்ளோர். கம்பேர் அண்ட் அனலைஸ் யுவர் ஜஸ்டிஃபிகேஷன். ஹவு கேன் ஒன் டிசைட் இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் இன் மோஷன் ஆர் ரெஸ்ட்? எப்படி இதை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்குது, ஒரு பொருள் இயங்காமல் இருக்குது அப்படின்றது. அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் மோஷன் இஃப் இட் பொசிஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வித் டைம். ஓகே, இது எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட பொசிஷன் எதுலேருந்து? ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அது எதில் இருக்குதுன்னு சொல்லலாம்? மோஷனில் இருக்குது, மூவ் ஆகிட்டு இருக்குன்றது சொல்லலாம். இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன், அதோட பொசிஷன் மாறலை அப்படின்னு சொன்னால் அது எதில் இருக்குதுன்னு சொன்னால் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Deepa looked around her in the bus and noticed that all passengers were seated. ஓகே, தீபா வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கான். எல்லா பேசஞ்சர்ஸும் என்ன பண்ணுற? பயணிகள் எல்லாம் சீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. She looked around again after a minute and found them still occupying the seats. She wondered, are they moving? ஓகே, அப்படியே மறுபடியும் திரும்பி பார்க்குறா. எல்லோரும் சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆர் தே மூவிங்? ஷீ கன்க்ளூடட் தட் த பொசிஷன் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் வாஸ் நாட் சேஞ்சிங் வித் டைம், தேர்ஃபோர் தே வர் சர்டன்லி அட் ரெஸ்ட். ஓகே, அப்படி திரும்பி பார்க்குறா. எல்லோரும் சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அது என்னன்னு சொன்னால் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஹவெவர் when she looked outside she felt that they were in motion. பஸ் போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் பேசஞ்சர்ஸ் எல்லாம் சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது? பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குது. பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது பொசிஷன் ஆர் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு த திங்ஸ் அவுட் சைட். உள்ளே பார்க்கும்போது எல்லாரும் சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. பட் வெளியில் பார்க்கும்போது என்ன இருக்குது? மூவிங் தெரியுது.
ஓகே, பொசிஷன் மாறுறது தெரியுது. ஸோ த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டிசைடிங் வெதர் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். இப்போ பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும் போது எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. பஸ் ஒரு இடத்துலேருந்து அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அது என்ன சொன்னோம்? மோஷன். இஃப் தீபா கன்சிடர்ட் ஹர்செல்ஃப் as the reference point, then passengers were at rest. ஓகே, பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறது மோஷன், ஆனால் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்து பேசஞ்சர்ஸ் உட்காந்துட்டு இருக்குது. ஹவவர், இஃப் ஷி கன்சிடர்ட் எனி ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் சைட் த பஸ், ஏ பில்டிங், ஆஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், தென் த பேசஞ்சர்ஸ் அண்ட் த பஸ் வேர் இன் மோஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா. சப்போஸ் யூ ஆர் ட்ராவலிங் ஆன் எ ஷிப் விச் இஸ் மூவிங் அட் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் ஏ காம் சீ. இப்போ சப்போஸ் நம்ம ஷிப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஷிப்பில் மூவ் ஆகிட்டு இருக்கோம், பார்க்கும்போது என்ன இருக்கும்? ஷிப்பு மூவ் ஆகுதா இல்லைன்னே தெரியாது. அந்த அளவுக்கு என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. சப்போஸ் தெர் இஸ் நோ விண்டோ ஆன் த ஷிப், இஃப் தேர் எனி வே தட் யூ கேன் டிட்டர்மைன் வெதர் த ஷிப் இஸ் மூவிங் ஆர் ஸ்டேஷனரி. இப்போ அதில் விண்டோ இருந்ததுன்னா மூவ் ஆகிறது நல்லா தெரியும், எந்த ஒரு பொருளும் மூவ் ஆகிறது நல்லா தெரியும். இப்போ ஷிப்பில் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக நோட்டீஸ் பண்ண முடியாது. விண்டோ இருந்தால் ஈஸிலி வி கேன் ஐடென்டிஃபை ஷிப் மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து. ஸோ சப்போஸ் இஃப் தெர் இஸ் நோ விண்டோ ஆன் த ஷிப், இஃப் தேர் எனி வே that you can determine whether the ship is வேறு ஏதாவது வழிகளில் நீ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் there is no window we can't see the ship moving. ஓகே, அது என்ன பண்ண? விண்டோ இல்லைன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. இஃப் the ships moves at the same speed we won't feel it moving. அதே மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஷிப்பு போகுதா அப்படின்றது அதோட மூமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் மோஷன். டேக் அன் எரேசர் அண்ட் ட்ராப் இட் ஃப்ரம் எ ஸ்ட்ரெயிட் ஹைட். இப்போ ஒரு எரேசர் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஜஸ்ட் மேலேருந்து கீழே போடுறோம். அப்சர்வ் இட்ஸ் மோஷன், அதோட மோஷனை கண்டுபிடி. டஸ் இட் மூவ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். மேலேருந்து கீழே போடும்போது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக விழுதா இல்லை சைடில் விழுதான்னு கேட்குறாங்க. when an orange drops from a tree, இப்போ ஆரஞ்சு மரத்துலேருந்து ஆரஞ்சு விழுது, அது ஸ்ட்ரெயிட்டாக விழுதா இல்லை சைடில் விழுதான்னு கேட்குறாங்க. ஹாவ் யூ சீன் த ரிபப்ளிக் டே பரேட்? அதே மாதிரி ரிபப்ளிக் டே பரேடில் பார்த்துருக்கியா? ரீகால் த மார்ச் ஃபாஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டூரிங் த பரேட். அதே நம்ம ஸ்கூல்லேயே பார்க்கலாம், மார்ச் ஃபர்ஸ்ட் நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடப்பாங்களா இல்லை சைடில் நடப்பாங்களா? டூ தே வால் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் பாத்? டூ தே மூவ் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பாத்? அவங்க ஸ்ட்ரெயிட் லைனை நோக்கி தான் போயிட்டுருக்காங்களா? when heavy boxes pushed it may also move along the straight line. ஓகே, ஒரு பெரிய ஒரு பேரல் பார்சல் இருக்குது, அதை நம்ம தள்ளும்போது அது என்ன ஆகுது? ஸ்ட்ரெயிட் லைனில் போகுதா இல்லை சைடில் போகுதா? when an object moves along a straight line its motion is called linear motion. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக விழுந்தாவோ அதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம? லீனியர் மோஷன். ஐடென்டிஃபை சச் லீனியர் மோஷன் இன் யுவர் சரௌண்டிங்ஸ். அதே மாதிரி உனக்கு கிட்ட இருக்கு, இங்கே பார்த்துக்கோ பரேடு கொடுத்துருக்காங்க பிக்சரில். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறாங்க, ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மரத்துலேருந்து ஒரு ஆரஞ்சு மரத்துலேருந்து ஆரஞ்சு கீழே விழுது, மேலேருந்து ஒரு ரப்பரை போடுறாங்க. இப்போ இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக விழுதால இந்த மோஷனுக்கு பேர் என்ன? லீனியர் மோஷன். பட் டூ திங்ஸ் ஆல்வேஸ் மூவ் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். எப்போவுமே திங்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகுமா? யூ மைட் ஹவ் என்ஜாய் பிளேயிங் ஆன் ஸ்விங்ஸ் அண்ட் மேரிகோ ரவுண்ட் ஆர் தீஸ் டைப் ஆஃப் மோஷன் ஆல்சோ லீனியர் மோஷன். நீ நிறைய பார்க்கில் பார்த்துருக்கேன், ஊஞ்சல் ஆடி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி மேரிகோ ரவுண்டில் போயிருக்கோம். இது எல்லாம் ஸ்ட்ரெயிட் மோஷன் தானா அப்படின்னு கேட்குறாங்க. டை அன் எரேசர் அட் ஒன் எண்ட் ஆஃப் த த்ரெட். ஓகே, ஒரு எரேசரை கட்டிட்டு லெட் அஸ் இன்வெஸ்டிகேட் ஆக்டிவிட்டி 5.4ல் டை அன் எரேசர் அட் ஒன் எண்ட் ஆஃப் எ த்ரெட். ஓகே, த்ரெட்டை வச்சு ஒரு எரேசர்னால் என்ன ரப்பர்னு சொல்லணும், அதை வச்சு கட்ட சொல்கிறாங்க. ஓல் த அதர் எண்ட் ஆஃப் த த்ரெட் வித் யுவர் ஹேண்ட் அண்ட் வேர்ல் இட். ஓகே, அதை வச்சு சுத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்திகை மாதம் வந்தோம்னா அந்த மாவளி சுற்றுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. மாவளி சுற்றும் போது என்ன ஆகும்? அது எந்த மாதிரி மோஷனில் போகும்னா சர்க்குலர் மோஷன். அங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே ஓகே ரப்பரை வச்சு இது பண்ணிவிட்டு சுற்ற சொல்கிறாங்க. த்ரெட் அட் another end and whirl it, observe its motion. Is the motion of the eraser same as that of merry-go-round? When an object moves along a circular path, its motion is called circular motion. Okay, circular அப்படின்னா வட்ட வடிவில் சுற்றி வந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல நம்ம? சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5.5, let us investigate. Tie an eraser or a potato on one end of the thread. Hang the eraser by holding the other end of the thread. Keep your hand steady. Using other end, take an eraser slightly on one side, then release. Does it start moving to and fro? Its motion similar to the motion of a swing. When an object moves to and fro about some fixed position, its motion is called ரெண்டாவது ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் அதே மாதிரி இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 வந்து எரேசர் எடுத்துருக்காங்க, அதை டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணும்போது இன்னும் அது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, எல்லார் வீட்லேயும் கிளாக் இருக்கும். பழைய வீடுங்கள்லாம் பார்த்தா பெண்டுலம் கிளாக் அப்படின்னு இருக்கும். அந்த பெண்டுலம் கிளாக்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஈஸியாக என்ன ஆகும்? டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸில் அது என்ன ஆகும்? ஆசிலேட் ஆகும். அந்த மோஷனுக்கு பேர் தான் என்ன மோஷன் சொல்கிறோம் நம்ம? ஆசிலேட்டரி மோஷன். Next, activity 5.6, let us investigate. Take a thin metal strip of about 50 cm long.
ஓகே, அதே மாதிரி ஒரு மெட்டல் பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆசிலேட்டரி மோஷன் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரிப் அப்படின்றது ஜஸ்ட் மெட்டல் ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம் 50 சென்டிமீட்டர் லாங்கில். ஹோல்ட் இட் இன் ஒன் ப்ரெஸ்ட் எண்ட் ஆஃப் த டேபிள். அது கீழே என்ன பண்ணுறோம், ஒரு புக்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். யூ மே யூஸ் எ ஃபியூ புக்ஸ் ஆர் பிரிக் ஆஃப் gold. Press the free end of the strip slightly and let it go. Observe the motion of the end of the strip. Does it move and down? This is also an example of just டச் பண்ணோம்னா என்ன ஆகும், மேலே to and fro மோஷன்ஸில் போகும். அந்த மோஷனுக்கு பேர் தான் ஆசிலேட்டரி மோஷன். If an object repeats its path after a fixed interval of time, its motion is said to be periodic. இப்போ சொன்னோம் இல்லையா பெண்டுலம், ஓகே, ஜஸ்ட் கரெக்டாக அப்படி போயிட்டு இப்படி வரும், அந்த டைமிங்ஸ் கரெக்டாக இருக்கும், இதுக்கு பேர் தான் பீரியாடிக் மோஷன். When an object is in circular motion, it moves along the circular path. Circular motion அப்படின்றது என்னென்னா சர்க்குலர் பாத்தில் வட்ட வடிவத்தில் சுற்றி வந்து அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம் நம்ம, சர்க்குலர் மோஷன். An object with oscillatory motion also repeat its motion while moving to and fro. To and froனா ஸ்டார்ட் பண்ணிட்டு from to, ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஆரம்பித்த இடத்துலேயே வருது, அதுக்கு பேர் தான் to and fro. Both circular and oscillatory motions are periodic in nature. Periodic இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கிளாக் எடுத்துக்கிறோம் இல்லையா, கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த கடிகாரத்தில் என்ன இருக்கும், பீரியாடிக் மோஷன்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் பீரியாடிக் மோஷன். Activity 5.7, let us identify. Look at the picture of children's park or visit a children's park. Observe different kinds of motion. Classify them as linear, circular or oscillatory motion. List them in table 5.4. Give a justification for why you put each in a certain category. அதே மாதிரி இப்போ ஒரு பார்க் பிக்சர் கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்சர்வ்ட் இன் சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு இருக்குது. அந்த பார்க்கில் வித் டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த மோஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, ஊஞ்சல் இருக்குது. நமக்கே தெரியும் ஊஞ்சல் வந்து என்ன இருக்குது, ஆசிலேட்டரி மோஷன், டு அண்ட் ஃப்ரோ. ஓகே, பின்னாடியும் முன்னாடியும் போயிட்டு வருது இல்லையா, அப்போ அது ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்றதுலாம். நெக்ஸ்ட் சீசா எடுத்துக்கிறோம். ஓகே, சீசாவும் என்ன இருக்கும், சீசாவும் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது இல்லையா, அப்போ அது அப் அண்ட் டவுன், இந்த மாதிரி மோஷன் நம்ம எழுதலாம், ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட்டு மெரிகோ ரவுண்ட் அப்படின்னு சொன்னோன்னா, மெரிகோ ரவுண்ட் நமக்கே தெரியும், இது வந்து இல்லை அந்த ரொட்டேட்ரி மோஷன். ஓகே, ரொட்டேட்டிங் இன் ஏ சர்க்குலர் மோஷன், அதுதான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, ரொட்டேட்ரி மோஷன் ஆர் சர்க்குலர், ரொட்டேட்டிங் இன் ஏ சர்க்குலர் பாத், அதுக்கு பேர் தான் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு, மேலேருந்து கீழே இறங்குறாங்க இல்லையா, அப்போ மூவிங் டவுன்வர்ட்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் பாத்தில் இறங்குறாங்க, அப்போ இது என்னென்னு சொல்கிறோம் நம்ம, லீனியர் மோஷன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு லேடர், ஓகே, லேடரில் ஏறுறாங்க, மூவிங் அப்வர்ட், ஓகே, மேலே ஏறுறாங்க, அப்போ என்ன இருக்கும், இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அப்போ இது என்னென்னு சொல்லலாம், லீனியர் மோஷன். அப்போ ஸ்விங்கு மூவிங் டு அண்ட் ஃப்ரோ, அதே மாதிரி சீசாவும் மூவிங் டு அண்ட் ஃப்ரோ, ஆசிலேட்டரி மோஷன் தான். மெரிகோ ரவுண்டுன்னு வரும்போது சர்க்குலர் மோஷன், ஸ்லைட் அப்படின்னு வரும்போது லீனியர் மோஷன், லேடர்னு வரும்போது அதுவும் லீனியர் மோஷன். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ், சென்டிமீட்டர், சர்க்குலர் மோஷன். சென்டிமீட்டர்ன்றது என்னென்னு சொல்லுவோம், மெஷர்மெண்ட்டு சிஎம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை சென்டிமீட்டர், 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன், த ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் ஏ சர்க்குலர் பாத், தட் இஸ் கால்டு என்னென்னு சொல்லுவோம், சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, கிலோமீட்டர் அப்படின்றது எவ்வளோ, 1000 சென்டிமீட்டர், என்னென்னு சொல்கிறோம் 1000 மீட்டர். 1000 மீட்டர் அப்படின்றது எவ்வளோ வரும், 1 கிலோமீட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லென்த் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொன்னோம். லென்த் இஸ் மெஷர்ட் இன் என்னென்னு சொல்கிறோம், நம்ம நிறைய யூனிட் இருக்குது. லென்த் இஸ் மெஷர், ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸ் மில்லிமீட்டர், நெக்ஸ்ட்டு மீட்டர், மில்லிமீட்டர், நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டர், அடுத்து மீட்டர், அடுத்து கிலோமீட்டர். லீனியர் மோஷன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பொருள் விழுந்து அது என்னென்னு சொல்லுவோம், லீனியர் மோஷன். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், லென்த்தை மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட் எதுன்னு சொல்லுவோம், மோஷனை மெஷர் பண்ணுறது. மீட்டர் அப்படின்றது என்னென்னு சொல்லுவோம், ஸ்மால் எம்னு சொல்லுவோம். மில்லிமீட்டர் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட் மோஷன், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கால்டு மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், டு அண்ட் ஃப்ரோ, தட் இஸ் கால்டு ஆசிலேட்டரி மோஷன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அட் ஒன் பிளேஸ், தட் இஸ் கால்டு ரெஃபரன்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதுதான் என்னென்னு சொல்லணும் நம்ம, எஸ்ஐ யூனிட் அப்படின்றத பற்றி இந்த லெசனை படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு let us enhance our learning. ஓகே, நெக்ஸ்ட்டு NCERT எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். Let's see some NCERT exercise. Let us enhance our learning. Question number 1. Some length are given in column of table 5.5. Some units are given in column 2. Match the length with the units suitable for measuring those length. Tabular column 1, column 1 and column 2. First one, distance between Delhi and Lucknow. Thickness of a coin, length of an eraser, length of school ground. Column 2, centimeter, kilometer, meter, millimeter. Now we want to match. First one, distance between Delhi and Lucknow can be measured using only kilometer. The correct answer is kilometer. Thickness of coin, millimeter. Length of an eraser, centimeter. Length of school ground, meter.
Question number 2. Read the following statements and marks true or false against each. First one. Motion of a car moving on a straight road is an example of linear motion. The answer is correct. So question number 2. Any object which is changing its position with respect to a reference point with the time is said to be in motion. That also correct. Third one. 1 kilometer is equal to 100 centimeter. Already we know that 1 kilometer is equal to 1000 meter. Here it's given 1 kilometer is equal to 100 centimeter. So this one is false. Third one. Question first one true, second one true, third one false. Question number 3. Which of the following is not a standard unit of measuring length? First one millimeter, second one centimeter, third one kilometer, fourth one handspan. First 3 millimeter, centimeter, kilometer are standard units. The fourth one handspan is not a standard unit. So the answer is handspan. Question number 4. Search for the different scales or measuring tapes at your home and school. Find out the smallest value that can be measured using each of these scales. Record your observation in tabular form. Answer. Ruler 1 millimeter. Tailors using flexible measuring tape, that is 1 centimeter. Third one, metal rod is also 1 millimeter. Question number 5. Suppose the distance between your school and home is 1.5 kilometer. Express it in meters. Already we know that 1 kilometer is equal to 1000 meter. Here the distance between your school and home is 1.5 kilometer. 1 kilometer is equal to 1000 meter. So 1.5 kilometer is equal to 1000 into 1.5 is equal to 1500 meter. So the correct answer is 1500 meter. Question number 6. Take a tumbler or bottle, measure the length of a curved part of a base of glass or bottle and record it. Here the answer. By using flexible measuring tape or thread, we can measure the curved part of tumbler and we can measure the curved part of tumbler, base and bottle. Question number 7. Measure the height of your friend and express it in meter, centimeter, millimeter. Here the height of my friend is 155 centimeter. In meter, that is 1.55 meter. In centimeter, 155 centimeter. It's given already. Millimeter, 1550 millimeter. Question number 8. You are given a coin. Estimate how many coins are required to be placed on after the other lengthwise without leaving any gap between them to cover the whole length of the chosen side of a notebook. Verify your estimate by measuring the same side of the notebook and the size of the coin using 15 centimeter scale. First one, length of notebook is equal to 16 centimeter. It's given. A diameter of coin is equal to 2 centimeter. That also given. Now we want to divide the length of the notebook by the diameter of the coin. So the length of the notebook is 16. Diameter of the coin is 2 centimeter. So 16 centimeter divided by 2 centimeter. Centimeter will get cancelled. 16 by 2 is equal to 8. So we need approximately 8 coins. The correct answer, we need approximately 8 coins. Question number 9. Give 2 examples each of linear motion, circular motion and oscillatory motion. First one, linear motion. A person walking on a road and car moving on a road. These two are examples of linear motion. Next one, circular motion. Ceiling fan, that is moving of ceiling fan. Next, bus moving on wheels. Both are examples of circular motion. Third one, oscillatory motion. Example, pendulum of a clock and swing. Question number 10. Observe different objects around you. It's easier to express the length of some objects in millimeter, some in centimeter and some in meter. Make a list of 3 objects in each category and enter them in table 5.5. Here size objects. First one is millimeter. Millimeter is the smallest unit. So thickness of a coin. Second one, width of a pencil. These two are examples of measurement using millimeter. Next one is centimeter. Length of a notebook, length of a pen. We can measure using the centimeter scale. Third one, meter. That is the height of a door and height of a blackboard can be measured by using the unit meter. Question number 11. A roller coaster track is made in the shape of shown in figure 5.19. A ball starts from point A and escapes through point F. Identify the type of motion of ball on the roller coaster and corresponding portions of the track. Now here A, B.
AB is A to B, that is linear motion, B to C, circular motion, C to D, circular motion, D to E is also circular motion. Next, the last E to F is linear motion. The correct answer. A to B linear, B to C circular, C to D circular, D to E circular motion, E to F is linear motion. Question number 12. Tanzim wanted to make a meter scale by herself. She considered the following material for it: plywood, paper cloth, stretchable rubber and steel. Which of these she should not use and why? Answer: she should not use stretchable rubber band because it can change its shape, not get correct measurement. Question number 13. Think, design and develop a card game on conversation of units of length to play with your friend. Do it with your friend. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chemfree tutorial. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.